என்னாச்சு ஐசு? எதுவுமே பேச மாட்டேங்கிற. வெளியே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நீயும் என்ன சந்தேகப்படுறியா? இல்ல அனீஷ், நான் உன் மேல சந்தேகப்படலை. ஆனா காவியா எதுக்காக பொய் சொல்லணும்? அதையும் நம்ம யோசிக்கணும்ல. சிம்பிள் ஐசு. அவ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த கோவத்துல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ என்னமோ. இங்கே நான் வந்த அன்னைக்கு காவியாவை ஒரு தடவை கோவிலில் மீட் பண்ணேன். அங்கே வச்சு அவ கையில் அவங்க மாமா கயிறு கட்டி விட்டதா சொன்னான். நடக்காத ஒரு விஷயத்த அவ ஏன் சொல்லணும்? எனக்கும் அதான் புரியல. அவ எதுக்காக என் மேல இப்படி பழி போடுறான்னு தெரியல ஐசு. ஆனா சத்தியமா சொல்றேன், உன்னை பிரிஞ்ச இந்த ஒரு மாசத்துல நான் இந்த ரூமை விட்டே அதிகமா வெளியே போனதில்லை. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டுப்பாரு. ஏய் லூசு, நான் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் பேசலடா. ஆனால் காவியா விஷயத்த நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். அவகிட்ட கோவப்பட்டு கத்தி அப்படிலாம் எதுவும் பண்ணாத. அவ காட்டுறதும் ஒரு வகையில் பாசம்தான். அவளை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. பாவம் அவ. நீ கிடைக்கலங்கிற வருத்தத்தில் கூட அவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கலாம்ல. சரி ஐசுமா, நான் கண்டிப்பா அவகிட்ட கோவப்பட மாட்டேன். என்ன காவியா இந்த நேரத்தில், அதுவும் கையில் பேக்கோட? நான் இனிமே இங்கே தான் தங்க போகிறேன். வாயிலிருந்து உண்மையை வாங்காம நான் ஓய போகிறதில்ல. என்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்து ஏமாற்றி பழகி என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ திடீர்னு நீங்கள் வந்ததும் உங்கள் கூட கல்யாணம் முடிச்சிட்டா நான் அப்படியே விட்டுணும். என்ன என்கிட்ட நடந்ததுக்கெலாம் மன்னிப்பு கேட்டிருந்தா கூட ஏதோ போனால் போதுன்னு விட்டு தொலைஞ்சிருப்பேன். ஏன்னா அன்றைக்கி உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் எந்த அளவுக்கு இவரை லவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஆனால் இவர் சரியான நம்பிக்கை துரோகி. இவ்வளோ கேவலமான ஒருத்தரை நான் விரும்புகிறேன்னு நினச்சா ச்சே, அதை சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது. இருந்தாலும் இவரை உண்மையை சொல்ல வைக்காம நான் இங்கேருந்து போக மாட்டேன். காவியா, நீ பண்ணுறது தப்புடா, புரிஞ்சுக்கோ. சொல்கிற மாதிரி அனீஷ் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. அவன் ரொம்ப நல்லவன். உங்களை நினச்சி கோவப்படுறதா வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இவரை போய் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க. நடந்ததெல்லாம் உண்மை நான் நிரூபிப்பேங்க்கா. அப்போ உங்களுக்கு தெரியும் இவரை பற்றி. அன்னைக்கு நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நான் இங்கே தங்குறத வேறு யாராலையும் தடுக்க முடியாது. இல்லைன்னா நான் போலீஸ்கிட்ட போயிடுவேன். போலீஸ்கிட்ட போனால் கண்டிப்பாக உண்மையை வெளிக்கொண்டு வந்துடுவாங்க. பொண்ணுங்களை ஏமாத்துற இவனை மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும். அவ்யா, நீ சொல்ற மாதிரி எதுவுமே நான் பண்ணல. நீ ஏதோ கன்ஃபியூஷனா இருக்க. நீங்கள் இதையே சொல்லிட்டு இருங்க, சீக்கிரம் உண்மை வெளி வரும். பெட்டை விட்டு கீழே இறங்குங்க, நான் தூங்கணும். என்ன அனீஷ் இது? எனக்கும் என்ன பண்றதுனே தெரியல ஐசு. சரி, அவ இன்னைக்கு இங்கே இருக்கட்டும். ஆனால் எப்படியாவது நீ தப்பே பண்ணலன்னு நிரூபிச்சுட்டு அவளை வெளியே அனுப்பு. அப்படி வாங்க வலிக்கு. என்ன தூங்கிட்டா? காவியா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஐசக்கா, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது. நீங்க தாராளமா மேல வந்து படுத்துக்கலாம். அவரு கீழே படுத்தாலும் சரி, இல்ல ரூமை விட்டு வெளியே போனாலும் சரி. காவியா, எனக்கு கீழே படுத்தாலாம் ஒத்துக்காது. மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நாள் கூட தூக்கமே வராது. அனீஷ், அப்போ அவ வந்தது உனக்கு பிரச்சனை இல்ல, அவ மேல படுத்தது உனக்கு பிரச்சனை, அப்படிதானே? அவளை ரூமை விட்டு வெளியே போக சொல்லுவேன்னு நினைச்சா பெட்டுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஐசுமா, எனக்கு உண்மையாவே பெட் இல்லாம தூக்கம் வராது. அனீஷ், இப்ப நம்ம என்ன பண்றது? ச்சே, தரையில படுத்தா கூட தூக்கம் வராது. உட்காந்துட்டே தூங்கிட்டான் போல. காவியாவை காணும். ஒருவேளை போயிட்டாங்களோ? அனீஷ், 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 எந்திரி, விடிஞ்சிருச்சு. என்ன அனீஷ் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்க? இங்க பாய் விரிச்சு படுத்துருக்கலாம்ல. எனக்கு தரையில படுத்து பழக்கம் இல்லை ஐசு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி தூங்கணுன்னே தெரியல. சரிடா, காவியா போயிட்டாங்க போல. நீ கொஞ்ச நேரம் மேலே படுத்து தூங்கு. நான் வேணா உன்னை அப்புறம் எழுப்புறேன். அப்புறம் மெடிக்கல் கேம்ப் வரைக்கும் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு. போய் குளிச்சு கிளம்புறேன். சரி ஐசுமா. குட் மார்னிங் மாமுக்குட்டி. குட் மார்னிங் காவியா. அனீஷ், இங்க என்ன நடக்குது? ஐசு, அவன் ஏதோ லவ் டுடே பார்த்துட்டு வந்து எனக்கு கூட தூக்கிட்டு போறான். நீ முறைக்காத. நீ எதுக்கு காவியா உள்ள வந்த? வெளியே போ. நீலாம் எங்க ரூம்ல தங்க கூடாது. அனீஷ், சத்தியமா நீ கோவப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, நீங்க தான் நம்ப மாட்டேன்ட்டீங்க. ஐசு, முறைக்காத. நீ தானே சொன்ன காவியா கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு. அதனாலதான் நான் கேஷுவலா பேசினேன். நீ ஒன்றும் கேஷுவலா
பேச வேண்டாம். அவளை வெளியே போ சொல்லு. காவியா வெளியே போ. நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேளுங்க, நான் போயிடுறேன். நான் ஒன்றும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பறிக்கிறதுக்காக வரல, மற்றவங்கள மாதிரி. காவியா, தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. ஐசு, அவ சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணாத. அவ ஏதோ கோவத்துல உளறிட்டு போறா. அவ சொன்னது நினைச்சு எனக்கு வருத்தம் தான் அனீஷ். ஆனா இது எல்லாமே ஒன்னாலதான். சீக்கிரம் இதுக்கு முடிவு கட்டு. சரி ஐசுமா, நான் பாத்துக்கிறேன். சரவணா, சத்தியமா சொல்றேன், இப்போ நீங்க என் பக்கத்துல இருக்கிறது கூட எனக்கு கனவு மாதிரி இருக்கு. நீங்க திரும்ப என் லைஃப்ல கிடப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானும் தான் தேஜுமா. என்ன எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? ஆனா இங்கே இருப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. அப்புறம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட போட்டோ ஒன்று என்கிட்ட இருக்கு. அந்த ரூம்ல மாட்டி வச்சிருக்கேன். போட்டோவா? ரூம்ல மாட்டி வச்சிருந்தியா? வீட்ல பார்த்து யாரும் எதுவும் சொல்லல? ம்ஹும். என்ன யார் என்ன சொல்ல போறா? அதையும் மீறி ஏதாவது சொன்னாலும் நான் எங்க அனீஷ் மாமா மாதிரி சூசைட் ட்ரை பண்ணிருக்கணும்னு பயந்துட்டு யாருமே என்கிட்ட எதுவும் சொல்லலை. காலையில் எந்திக்கும் போது அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் எந்திப்பேன். நைட்டு தூங்கும் போதும் அதுக்கு குட் நைட் சொல்லிட்டு தான் தூங்குவேன். ஆனால் இனிமே அதுக்கு அவசியமே இல்லை. காலையில் இனிமே உங்கள் முகத்தை பார்த்தே குட் மார்னிங் சொல்லலாம், நைட்டு உங்களை பார்த்துட்டே தூங்கலாம். இனி நீங்கள் என் கூடயே இருப்பீங்க. ஆமா, இனி உன் கூடயே தான் இருப்பேன். உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி தேஜுமா, கேம்ப் அரேஞ்ச்மெண்ட்லாம் அப்படியே போட்டபடி இருக்கும். நான் போய் பார்க்குறேன். இப்பதான் என் கூடயே இருப்பேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்க. அது உன் புருஷனா உன் கூட எப்பவுமே இருப்பேன். ஆனா இப்போ கடமை அழைக்கிறது. போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது அங்க வரேன். பாய்டாமா. இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. சரிடாமா. காவியாக்கா, இன்னைக்கு நம்ம எங்க போலாம்? எங்க போலாம்? கோவிலுக்கு போயிட்டு வருவோமா? வேணாக்கா, கோவிலுக்கு வேணாம். அங்க மாமரம் இருக்கு, வா 4 மாங்காய் பறிச்சுட்டு வருவோம். ஏய், ஏற்கனவே போய் அங்க நாய்கிட்ட கடி வாங்க பார்த்தோம். அக்கா, இந்த வாட்டி அதெல்லாம் செம பிளான் வச்சிருக்கேன். போகும்போதே பிஸ்கட்டை வாங்கிட்டு போயிடுவோம். நாய்க்கு போட போட அதை தின்னுக்கிட்டு இருக்கோம். நம்ம சைடில் மாங்காவை பறிச்சிருவோம். சரிதான், வாங்க போவோம். ஆவியா, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீ எங்ககிட்ட கூட ஏன் சொல்லாம இருந்த? எப்படிடி உன்னால இப்படி சிரிச்சிட்டு எங்க கூட பழைய மாதிரி இருக்க முடியுது? உனக்கு வருத்தமாவே இல்லையா காவியா? வருத்தமாக தாண்டி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் வருத்தமாக இருந்தா மொத்த குடும்பமும் அதே மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துரும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னை ஏமாத்தினாரு, அந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாலே போதும். ஆனால் எல்லார் முன்னாடியும் அவர் எதுவுமே பண்ணாத மாதிரி நின்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு பொண்ணை ஒருத்தன் இந்த அளவுக்கு ஏமாத்துறான்னா அவனுக்கு கண்டிப்பாக பாடம் புகட்டியாகணும். காவியா, விட்டுடி, போனா போய் தொலையுது. இப்படி உள்ள சோகத்தை வச்சுக்கிட்டு வெளியே சிரிக்கிறத பார்க்கும்போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யார் இல்லைனாலும் என்னடி, உனக்கு உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன், உன் மீனா இருக்கேன். அக்கா வா. அட இருங்கடா, ஃபீலிங்ஸாக 2 வார்த்தை கூட பேச விட மாட்டானுங்க. வாரேண்டா, போங்க முன்னாடி. என்ன சோஃபிமா, ரொம்ப சைலண்டா வர? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான். எங்க இங்க பார்த்து சொல்லு. ஒன்றும் இல்லை சூர்யா. என்ன சோஃபிமா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எதுவா இருந்தாலும் சொல்லு. இல்லைங்க, அனீஸும் ஐஸும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சேர்ந்துருக்காங்க. ஆனால் திரும்பவும் அவங்க லைஃப்பில் பிரச்சனை. அதை நினச்சாதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நானும் அதை பத்தி யோசிக்க தான் செஞ்சேன். பாவம். ஆனா காவியா ரொம்ப உறுதியா சொல்றாளே. நீங்களும் அதை நம்புறீங்களா? இல்ல சோஃபிமா, ஆனா காவியா ஏன் இவ்வளோ உறுதியா சொல்லணும்? அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க. ராஜாவும் முத்தும் கூட இதைத்தான் சொன்னாங்க, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு. சரி விடுங்க, வேற ஏதாவது பேசுவோம். சோஃபிமா, கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து நீ எனக்கு எதுவுமே சமைச்சு கொடுத்ததில்ல. இன்னைக்கு உன் கையால தான் நான் சாப்பிட போறேன். இன்னைக்கு எனக்காக நீயே சமைச்சிரு. சூர்யா, நான் தனியாக இருந்தனால நூடுல்ஸ், மேகி, பாஸ்தா இதெல்லாம் சமைச்சிருவேன். ஆனால் சோறு வடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
சோறுலாம் செய்ய வேண்டாம். எனக்கு குழிப்பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் செஞ்சுதா போதும். குழி பணியாரமா? குழி பணியாரத்துக்கு எத்தனை குழி தோண்டணும்? அடி பாவி, எத்தனை குழி தோண்டணுமா? சமைக்க தெரியாத உங்ககிட்ட சமைக்க சொன்னேன்ல, என்ன சொல்லணும்? நீ சமைக்கவே வேண்டாம் தாயே. பயப்படாதீங்க சூர்யா, சும்மா உங்களை கிண்டல் பண்ணி பார்த்தேன். குழி பணியாரம் தானே, எனக்கு செய்ய தெரியாது. ஆனால் யூடியூப் பார்த்து கரெக்டாக செஞ்சிடறேன். ஓகேவா? அரிச்சல குட்டி, அப்புறம் அனிஷும் ஐஸும் தான் இப்போ ஒன்னாயிட்டாங்கல்ல, நம்ம இப்போ ஒன்னாக போறோம். ம், உங்களுக்கு ஆசை தான் போங்க. ஏய், இப்போவும் நீ எதையாவது சொல்லி சமாளிக்க முடியாது. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி அவங்க லைஃப் செட்டில். அதுக்கப்புறம் நமக்கும் ஒரு குட்டி சோஃபியோ இல்லை குட்டி சூர்யாவோ வந்தால் நல்லா இருக்கும்ல. ம், நல்லா தான் இருக்கும். ஆனால் குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்கள் குழந்தை மேலேயே அதிக பாசம் காட்டுவீங்க. என் மேலே இருக்கிற பாசம் உங்களுக்கு குறைஞ்சிரும்ல. கொஞ்ச நாள் லவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். உன் மேலே லவ்வாது குறையிறதாவது. எனக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாலும் நீ தான் என் குழந்தை. சூர்யா, சாகிற வரைக்கும் நீங்களும் நானும் இப்படியே ஒன்றா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னும் ஒரு 40 வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு 60 வயசு ஆனாலும் சரி, இப்போ உன் முகலாம் சுருங்கி வயசாகி நானும் நீயும் கிளவியா ஆனதுக்கப்புறமும் இதே அன்போட உன் கூட இருப்பேன். சூர்யா, நீங்கள் இப்படி பேசும்போது நாளுக்கு நாள் உங்கள் மேலே எனக்கு காதல் அதிகமாயிட்டே இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ சோஃபிமா. அச்சோ சோஃபி. சாரி சோஃபி, சிவபூஜையில கரடி மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்றதுக்காக தான் வந்தோம். ம், முக்கியமான விஷயமா? என்னடா? அனீஷ் விஷயத்துல உண்மையை கண்டுபிடிக்கலான்னு நினைச்சிட்டு காவியா வீட்டுக்கு போய் அவ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்த்தோம். ம், அப்புறம் என்னாச்சு? அங்க அனீஷும் காவியாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோஸ் ஒன்று இருந்துச்சு. என்னடா, உண்மையாவா? அப்போ அனீஷ் போய் சொல்கிறானா? ஆனா போட்டோ வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. எத்தனையோ பேர் மாஃப் பண்றாங்க. ஆனா காவ்யாவுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாதுல்லடா. ஆமா சார், நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஆனா வெளியார்கிட்டயாவது கொடுத்து பண்ணியிருக்கலாம்ல. அதுவும் இல்லாம அந்த போட்டோல வேஷ்டி ஷர்ட்லாம் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. அனீஷ் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. என்னடா புது குழப்பம்? எது உண்மை எது பொய்னே தெரியலையே. இப்படி ஒரு தடயம் கிடைச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தோம். ஆனா நீ டென்ஷன் ஆகாத. அனீஷ் மேலே எந்த தப்பும் இருக்காது. நம்ம இன்னும் ஏதாவது தேடி பார்க்கலாம். ம், சரிடா.